Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய பிளான் போடுங்க. கரெக்டாக ப்ரைஸ் எதுவரையும் போகணும்னு உங்களாலும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம், வர்றதை பார்த்துக்கலாம், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஹம்லிங் ரிக்வஸ்ட். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம்னா இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கையை விட்டு போயிடும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம், வேணான்னு சொல்ல வரல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸை ரெகுலராக பதிவு பண்ணிவிடுங்க. லைக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. பார்த்தேன் நானும் ஒரு 150 அந்த மாதிரி தான் இருக்குது. 200 லைக்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 200 எவ்வளோ இருக்குது, 150 சம்திங் எவ்வளோ இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன். இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது ட்ரெண்டு நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இது ரீடெஸ்ட்மெண்ட். ஓகே, இது வந்து ரீட்ரெஸ்மெண்ட் லெவல். இது இங்கே இந்த ப்ரைஸ் வந்து அப் மூவ் கொடுக்கும். ஓகேங்களா, இது காமன், எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கடைசி ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்க ரீட்டைல் ட்ரேடர் என்ன மாதிரி எத்தனை பேர் யோசனை பண்ணுவாங்க? அதாவது என்ன மாதிரி, உங்களை மாதிரி, மேபி நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கலாம். நம்மளை மாதிரி வச்சுக்கலாங்களேன். நம்மளை மாதிரி எத்தனை ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்கலாம். இந்த விஷயம் வந்து எஃப்ஐஐ தெரியாதா, டிஐ தெரியாதா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் தெரியாதா? என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கேப் அப் தான் நடக்கும். கேப் அப் என்ன பண்ணுவாங்க? திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட கேப் அப் நடக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட கேப் அப் நடக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் வந்து அப் மூவ் கொடுத்தா பையிங்கான வாய்ப்புகள். ஓகேங்களா, இது நிஃப்டி 50 சார்ட்டு. ஏன் பையிங் சைடு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் தான் காமிக்குது. கிட்டத்தட்ட டவுஜான்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட 330 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்குது. அதாவது இது காலை நிலவரப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்ல முன்ன பின்ன இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, மொத்தத்தில் நான் பாசிட்டிவ் ஓப்பனுக்காக நாங்கள் சொல்ல வர விஷயத்தை எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது யாராலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது பர்ஃபெக்டாலாம். ஓப்பன் ஆக சொல்ல பார்த்துக்கலாம். ஆனால் வந்து மொத்தத்தில் பாசிட்டிவ் ஓப்பனிங். ஓகேங்களா, சரி. பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்றதுல இந்த ஐயில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 18,300 18,250 இந்த ரேஞ்சில். அதாவது இந்த ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆச்சோ அங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கேப்பில் என்ன ஆகுனா ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் மூவ் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த டாப்பில் வந்து கன்சாலிடேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் நீங்கள் சொல்லலாம், மார்க்கெட் வந்து சார் மார்க்கெட் டைரெக்ட் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு மார்க்கெட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே அப்படியே கண்டினியூவாக மேலே போகிறதில்ல. ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. எங்கே இந்த 18,000 ரேஞ்சு சப்போர்ட் சொல்லியிருந்தீங்க. நேற்று டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், ப்ரைஸு இங்கேருந்து கீழே வரும். இதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் லைவ் மார்க். அதாவது நம்ம ட்ரெண்டில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம். இது உங்களுக்கு 1 minute டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். மேபி 10 minutes இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கும், இங்கேருந்து மேலே போகும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, சரி. இப்போது உங்களுக்கு ஒன்லி ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் வராது. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இன்றைக்கி அப்டேட் வராது. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் என்னுடைய பர்சனல் ஒர்க்காக நான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அவைலபிள் இருக்க மாட்டேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட், சாரி நிஃப்டி 50 சார்ட். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் 42,000 ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த சப்போர்ட் எடுத்த 42,000 வந்து
சப்போர்ட் பண்ணணும். சாரி, அந்த 42,000 ரீச் பண்ணணும். ரீச் பண்ணினா அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து அகைன் வந்து அப் மூவ் கொடுக்கும். சேம் உங்களுக்கு நிஃப்டி 50 என்ன சொல்லணும், சேம் அதே சினாரியோ தான் இங்கேயும் நடக்குது. சரி, இது கொஞ்சம் நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 1 ஹவர் சொல்லிட்டீங்க, அதை 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி வாங்க அப்படியும் பார்த்துடலாம். உங்களுக்கு நான் நேற்று வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே வந்து டச் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் இங்கேயே போட்டிருந்தேன். இன்றைக்கி நேற்று முந்தின நாள் வெட்னஸ்டே போட்டிருந்தேன். ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வரும் போட்டிருந்தேன். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்தது. கடைசி நம்ம சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த 42,000 டச் பண்ணுறதுக்காக மேலே போகும் இது இங்கேருந்து. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா கேப் அப் ஆகிடுது டேரெக்டாக. ஸோ இந்த கேப் அப் ஆகிட்டதுனால நம்மளால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் அகைன் வந்து சின்னதாக ஒரு புல் பேக்கோ இந்த மாதிரி வந்து அப் மூவ் கொடுக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கேட்ச் பண்ண முடியாத ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறம் மேலே போகும். மேபி இந்த மாதிரி புல் பேக் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல இவ்வளோ நம்ம செல் பண்ணிட்டு வரலாம், இந்த இடத்துல 42,000க்கு ரொம்ப ஹையில் ப்ரைஸ் கிடைக்குது, சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா டைமும் எல்லா கேப்பப்பும் ரீஃபில் ஆகும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்குது. அதோட கிட்டத்தட்ட அதனோட ப்ரைஸ் ஹை லைஃப் டைமோட ஹையில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்ஸில் வரோம், நம்ம சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் ரிவர்ஸில் வரணும்னா கூட எங்கே பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ரெசிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு கொஞ்சம் லைட்டாக புல் பேக் வரும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல இப்போ இங்கே வந்துச்சு, நம்ம இந்த இடத்துல வந்துச்சு, இதே மாதிரி இங்கே வரும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் சைடாக இருப்போம். ஆனால் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகும், இது மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து அப் மூவ் கொடுக்கான சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் புல் பேக் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி என்னால் அப்டேட் பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 200 லைக்ஸ் அபோவ் பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 டேஸ் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து நிறைய பேர் இந்த சார் எவ்வளோ சார் ஃபீஸு, எவ்வளோ சார் கிளாஸ் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எத்தனை நாள் கிளாஸ் நடக்கும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே அதே மாதிரி இந்த நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், அதுவும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நான் ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நீங்கள் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோன்னு கிளாஸ்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ அது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இருக்குது. நான் இது என்றைக்குமே இது இல்லைன்னு சொன்னதுலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஆட் பண்ணுறேன். தெரிஞ்ச விஷயம் நல்லாயிருக்கும். நம்ம லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுறது. இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்கும். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நம்ம எல்லோரும் நமக்கு. ஸோ 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணி அந்த வெபினார் எல்லோரும் கலந்துக்கலாம். நீங்கள் லிங்க்கில் உங்களுக்கு வந்து நம்ம ஓப்பனாகவே நம்ம யூடியூப்பில் லிங்க்கு சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.